அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இணையதள நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலக தமிழர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் www.qcrc.in என்ற இணையதளம் பெருமகிழ்ச்சி அடைகிறது என்றும், இந்த சித்திரை முதல் மாதத்தில் முதல் நாளான நாளை உங்களை வாழ்த்து பெறவும் உங்களுடைய ஆசையும் எங்கள் இணையதளத்துக்கு தேவை என்பதை இந்நாளில் கேட்டுக்கொள்கிறோம். சித்திரை என்றவுடன் சூரியன் பூமிக்கு மிக அருகில் அடுத்த ஒரு மாதங்கள் இருப்பதால் இந்த சூரியனை மக்கள் வணங்கி அதற்காக பல கோயில்களில் பூஜைகள் நடத்துவதும், சூரியனின் உக்கிரம் தனிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதும், வீட்டு விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதும் இந்த முதல் மாதத்தின் நோக்கம் என்று நம்முடைய சித்தர்கள் பதித்து வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. ஆஸ்திரேலிய நாட்டில் இதுவரை வெளிநாட்டவர் யாரும் இப்படிப்பட்ட ஒரு அமைதி போராட்டத்தை நடத்தி இருக்க முடியாது என்று கூறும் அளவிற்கு ஆஸ்திரேலியாவின் பிரதம இல்ல முன்பாக ஈழ தமிழர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி இரவு பகலாக போராட்டம் நடத்தியதாகவும் சிட்னியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். தமிழ் ஈழ நாட்டிற்குள் இலங்கை இராணுவத்தினர் தொடர்ந்து போர் தொடுத்து தமிழர்களை கொல்வதை நிறுத்திவிட்டு இலங்கை இராணுவத்தினர் தமிழ் ஈழ நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்து சுவிட்சர்லாந்து பரப்புரை பொறுப்பாளர் திரு கிருஷ்ண அம்பலவாணன் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் உண்ணாநிலை போராட்டத்தை துவக்கி இருப்பதாக சுவிட்சர்லாந்திலிருந்து தகவல்கள். நீண்ட இழுபறிக்கு பின்பு தமிழக பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் 11 பேர் இன்று பெயர்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் தென் சென்னையில் இல கணேசனும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருநாவுக்கரசரும் போட்டியிடுவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற மோதல் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் இருவரை சஸ்பெண்ட் செய்யாதது குறித்து விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது, தமிழகத்தில் இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறி பலரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கும் இந்த அரசு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இரு போலீசார்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டதை மதிக்காமல் இன்று வரை இருக்கும் தமிழக அரசை எந்த சட்டத்தில் உள்ளே தள்ளுவது என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். கொதித்து எழுந்தார் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு லால்கிருஷ்ண அத்வானியை வெத்து பேச்சு வேலைக்கு ஆகாது என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறி, அத்வானி பேச்சு திறனில் பலம் வாய்ந்தவராக இருந்தாலும் செயல்திறனில் ஜீரோவாக திகழ்கிறார் என்று கடுமையாக தாக்கி பேசிய மன்மோகன் சிங் அவர்கள் வருங்காலத்தில் ராகுல் பிரதமராவது உறுதி என்று மற்றொரு அந்தர் பல்ட்டியை அடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி குடிசைக்குள் செல்வது, ஏழைகளை கட்டிப்பிடிப்பது போன்ற நாடகங்களால் வறுமை ஒழிந்து விடாது என்று உத்தரப்பிரதேச முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான செல்வி மாயாவதி அவர்கள் லக்னோவில் செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஒரிசா மாநிலம் கரப்புட் மாவட்டத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கும் இடையே பல மணி நேரம் நடந்த துப்பாக்கி சண்டை நிகழ்ச்சி திங்கட்கிழமை காலை முடிவுக்கு வந்ததாகவும், இந்த சண்டையில் பாதுகாப்பு வீரர்கள் 11 பேரும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 30 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக புவனேஸ்வரிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன.
தெலுங்கு தேச கட்சிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகை கவிதா விஜயநகர மாவட்டம் பெபலி சட்டமன்ற வேட்பாளர் லட்சுமி நாயுடுக்கு ஆதரவாக நேற்று பிரச்சாரம் செய்தபோது பிரதேய ராஜ்ய கட்சியில் சேர சிரஞ்சீவி தன்னை அழைத்ததாகவும் கட்சியில் எம்பி தொகுதிக்கு சீட்டு வழங்க வேண்டுமானால் 10 கோடி பணம் தர வேண்டும் என்று கேட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவலை நடிகை கவிதா வெளியிட்டிருப்பதாக சித்தூரிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இத்தாலி நாட்டில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தின் காரணமாக இத்தாலிய நகரான லக்கிலோவிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் திறந்த வெளியில் திருப்பலி பூஜைகள் நடந்ததாகவும் அதில் அந்நாட்டு பிரதமர் சிவிலியோ பொலஸ்கோனி கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்ததாகவும் இத்தாலியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டில் ஸ்வாட் பள்ளத்தாக்கை தாலிபான்கள் தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து இருப்பது அனைவரும் அறிந்ததே. அங்கு இஸ்லாமிய பழமைவாதிகள் சட்டம் பின்பற்றப்பட வேண்டும் என்று தாலிபான்கள் வலியுறுத்தி வருவதாகவும் அவர்களுடைய அடுத்த இலக்கு இஸ்லாமாபாத்தை நோக்கி வந்து கொண்டு இருப்பதாகவும் பாகிஸ்தான் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தாய்லாந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராட்ட நடத்தும் போராட்டக்காரர்களை இன்று அந்நாட்டு ராணுவத்தினர் கண்ணீர் புகை உண்டு மற்றும் தண்ணீரை பீச்சியடித்து அவர்களை விரட்டி அடித்ததாகவும் இதில் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக பாங்காக்கில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சத்யம் கம்ப்யூட்டர்ஸின் விற்பனை நீண்ட இருவழிக்கு பின்பு டெக் மகேந்திரா கைக்கு சத்யம் கம்ப்யூட்டர் செல்ல இருப்பதாகவும் 31% பங்குகளை 58 ரூபாய் விலை கொடுத்து வாங்க இருப்பதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை. ஏப்ரல் 13, 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் லேசான மேகமூட்டம் இருப்பது தெரிகிறது. ஆனால் இலங்கையில் அதிக மேகமூட்டமும் வங்காள விரிகுடாவில் அதிக மேகமூட்டம் தெரிகிறது. அது தமிழகத்தை நோக்கி வருவதற்கு குறைந்தது 24 மணி நேரம் ஆகும் என்பது இந்த படத்தின் மூலம் தெளிவாக தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.